சலோ பேரணியை விவசாயிகள் இன்று முதல் தொடங்குகின்றனர். டெல்லியை நோக்கி டெல்லி சலோ என்ற பெயரில் பேரணியை விவசாயிகள் தொடங்கினர். ஆனால் டெல்லிக்குள் விவசாயிகள் நுழைய முடியாத வகையில் ஹரியானா, பஞ்சாப் மாநில எல்லையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதனால் ஹரியானா, பஞ்சாப் எல்லையில் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் கடந்த 21ஆம் தேதி ஏற்பட்ட மோதலில் சுப்கரன் சிங் என்ற இளம் விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கிடையே பேரணி தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவித்தனர். அதேவேளையில் பஞ்சாப், ஹரியானா எல்லையில் விவசாயிகள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என அறிவித்தனர். இந்நிலையில் டெல்லியை நோக்கி விவசாயிகள் பேரணியை நடத்த இருக்கிறார்கள். இதனால் டெல்லியை சுற்றியுள்ள மாநில எல்லைகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வருகிற 10ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை 4 மணி நேரம் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளனர். ராகுல் காந்தி யாத்திரையில் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். மத்திய பிரதேச மாநிலத்தில் யாத்திரை மேற்கொண்டிருக்கும் ராகுல் காந்தி ஷாஜாபூர் நகரில் நடைபயணம் மேற்கொண்ட போது பாஜக ஆதரவாளர்கள் எழுப்பிய கோஷம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது பாஜக ஆதரவாளர்கள் மோடி மோடி என கோஷமிட்டனர். எனினும் அவர்களிடம் கை குலுக்கி ராகுல் காந்தி பேச முற்பட்ட போது ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டனர். சிறிது நேரம் அங்கிருந்த ராகுல் காந்தி அதன் பிறகு தனது வாகனத்தில் ஏறி அவர்களை நோக்கி வணக்கம் தெரிவித்து கிளம்பும் முன் மீண்டும் ஒருமுறை முத்தங்களை காற்றில் பறக்க விட்டார். இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் போர் நடந்து வருகிறது. இதுவரை போரில் 30,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை தாக்கியதில் இஸ்ரேலில் வசித்து வந்த இந்தியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 2 இந்தியர்கள் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளனர். இவர்கள் 3 பேருமே கேரளாவை சேர்ந்தவர்கள் என்பதும் காயமடைந்த ஜோசப் ஜார்ஜ் மற்றும் பால் மெல்வின் ஆகியோர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் இஸ்ரேலில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களும், குறிப்பாக வடக்கு மற்றும் தெற்கு எல்லைப் பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர வேண்டும், இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. ஹக்லி ஆற்று நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். கொல்கத்தா ஹக்லி ஆற்றின் மட்டத்திலிருந்து சுமார் 16 மீட்டர் ஆழத்தில் மெட்ரோ ரயில் பாதை வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் நீருக்கடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவையை கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இந்த மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கியதும் அங்கு சாலை போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து கொல்கத்தா மெட்ரோ ரயில் பொது மேலாளர் உதயகுமார் ரெட்டி கூறுகையில், தினந்தோறும் 7 லட்சம் பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்வார்கள். 45 வினாடிகளில் இந்த பாதையை மெட்ரோ ரயில் கடந்து செல்லும் என கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் காரணமாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களும் அதிக கனமழையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் பகுதியாக மற்றும் முழுமையாக சேதமடைந்த 955 வீடுகளுக்கு பழுது நீக்கம் செய்யவும் மற்றும் புதிய கட்டுமானத்திற்கு ரூபாய் 24.22 கோடியும், பேரூராட்சி பகுதிகளில் உள்ள 577 சேதமடைந்த வீடுகளுக்கு 21.62 கோடியும், மொத்தமாக 45.84 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் 964 பயனாளிகளுக்கு ரூபாய் 10 கோடியே 28 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் வழங்கினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில்
நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி NLC ஆர்ச் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு 240 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 250 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை, பொது சுகாதாரம் மூலம் 25 கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், வேளாண் துறையின் கீழ் 44 பயனாளிகளுக்கு வேளாண் கருவிகள் உள்ளிட்ட ரூபாய் 10 கோடியே 28 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருநாளூர் ஊராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, புதிய வகுப்பறை கட்டிடம் போன்ற கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த திருநாளூர் ஊராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் பயன்பாட்டிற்காக தார் சாலை, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பேவர் பிளாக் சாலை, திருநாள் ஒரு அரசு நடுநிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பறை போன்ற நலத்திட்ட பணிகளை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் CV மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். பள்ளி புதிய கட்டிடத்தை திறக்க வந்த அமைச்சரை பள்ளி மாணவ மாணவிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் அறந்தாங்கி ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி, சண்முகநாதன் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் சுமதி மெய்யநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் சுமதி மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் புதிதாக கட்டப்பட்ட கால்நடை மருத்துவமனை கட்டிடத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கால்நடை மருத்துவ புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தீபக் JK தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கும்பகோணம் துணை மேயர் தமிழழகன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் முத்துசெல்வன், கால்நடை துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சிக்கு அமைச்சர் காலதாமதமாக வந்ததால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தமிழக அரசால் 1 லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் சட்டக்கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி சுமார் 10 மணி அளவில் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பல்வேறு தாலுகாக்களிலிருந்து பயனாளிகள் 9 மணியிலிருந்து சட்டக்கல்லூரி வளாகத்தில் காத்திருந்தனர். இந்நிலையில் சிறப்பு அழைப்பாளராக பயனாளிகளுக்கு பட்டா கொடுக்க வேண்டிய கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜி, ராஜேந்திரன், துரை சந்திரசேகர் அவர்கள் சுமார் 1 மணி நேரம் காலதாமதமாக வந்ததால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டிருந்தனர். மேலும் ஒரு சிலர் குழந்தைகளுடன் வந்து காத்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கெடாரில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாததால் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையின் அடிப்படையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி 1 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து இன்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறந்த ஆட்சி நடத்துவதை மோடியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும், சென்னை தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பிற்கு பிரதமரிடம் நிதி கேட்டும் நிதி அளிக்கவில்லை என்றும், தமிழகத்திற்கு மோடி எத்தனை முறை வந்து பேசினாலும் தமிழக மக்கள் ஏமாற தயாராக இல்லை என்றும் கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு நிதி வழங்காமல் தமிழக முதல்வரின் பெயருக்கு களங்கம் ஏற்பட வேண்டும் என்றே மோடி அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.